எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி சார் இருக்கார். வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது இப்போது ஒரு வாரமாக ரொம்பவே பீக்கில் போயிட்டுருக்கு. ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்காவாக அவரோட தொகுதி பங்கீட்டை வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காரு, லிஸ்ட்டோடு கொடுத்துருக்காரு. அது இன்னொரு பக்கம் பார்த்தா டிஎம்கேல இன்னுமே கூட அந்த கூட்டணி சலசலப்பு, இந்த தொகுதி பங்கீட்டில் இருக்க சண்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்க மாதிரியான நியூஸ் தான் நமக்கு வந்துட்டுருக்கு. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஏடிஎம்கேல இபிஎஸ் அவர்கள் பண்ணதை வந்துட்டு வெகுவாக பாராட்டிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் மேம், அதாவது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நேற்று எடப்பாடியார் சொன்னதை வச்சு ஆரம்பிக்கிறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்லேருந்து எடப்பாடியார்ட்ட கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, ஐயா அந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய பேர் கூட்டணி வராங்களே, அவங்க எல்லாரையும் நீங்கள் ரெட்டையில சின்னத்தில் தான் நிற்க வைப்பீங்களா, ரெட்டையில சின்னத்தில் தான் அவங்க போட்டி போடணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது, திமுக மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நிர்பந்தம்லாம் கிடையாது. யாரையும் நாங்கள் மிரட்டி எங்களுடைய சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்கணும், வாக்கு கேட்கணுன்றது எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களை நம்பி வந்த கூட்டணி கட்சிக்காரங்க அவங்கவுங்க என்னென்ன சின்னம் விரும்புகிறாங்களோ அந்தந்த சின்னத்தில் அவங்க தனியாக போட்டியிடலாம். அது அவங்களுக்கானது. அந்த அப்பர் ஹேண்டை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அந்த ஃப்ரீடம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். திமுக மாதிரி நாங்கள் அடிமைத்தனமானதான் நாங்கள் வந்து ஒரு கூட்டணியை அமைக்க மாட்டோம். கூட்டணியில் எல்லா தலைவரும் சமமானவர்கள் தான், எல்லோரும் ஒன்று தான், இவர் கூட அவருக்கு உரையெல்லாம் கிடையாது அப்படின்வார். இது ஒரு அனலாஜி. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, பெரம்பூரில் வந்து விஜய் நிற்க போகிறாரு அப்படின்றாங்களே, அப்போ நீங்கள் அதிமுக நிற்காமல் உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குறீங்களே, அதிமுக என்ன எளிதாக விழலாம் இல்லையா, எதுக்கு கூட்டணி கட்சிக்கு கொடுக்குறீங்க? அப்படி கிடையாது. இது எங்கள் கூட்டணி. இந்த கூட்டணியில் யார் நின்னாலும் அவங்கள ஜெயிக்க வைக்க வேண்டியது அதிமுக தொண்டர்களுடைய மிக முக்கியமான ஒரு டாஸ்க்கும் தான். எங்கள் கூட்டணியில் யார் நின்னாலும் அங்கே அவங்க ஜெயிப்பாங்க. அதிமுக காரங்க தான் என்ன ஜெயிப்பாங்கலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் ஒன்று தான். அதிமுகவுடைய ஓட்டுகள் மொத்தமும் இருக்குது. இதுதான் அவருடைய கூட்டணியுடைய தர்மம். அவருடைய கூட்டணியுடைய தர்மத்தை பற்றி ரொம்ப பெருமையாக ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, ஜெயிச்ச 4 தொகுதி 2021 அதிமுக தோல்வி அடைந்தது. அப்போ கூட வெற்றி பெற்ற 4 தொகுதிகளில் இன்றைக்கி 2 தொகுதியை பாமகவுக்கும், 1 அமமுகவுக்கும், 1 வந்து இது பாமக, 1 அமமுக, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு நம்ம தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ நீ ஜெயிச்சதை விடணுன்றது யாருமே நினைக்கவே மாட்டாங்க. ஜெயிச்சது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமோ. இப்போ எம்எல்ஏவாக எடுத்துருக்கோமோ கடைசி அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ அவினாசி தொகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அது வந்து தனபால் அவருடைய முன்னாள் சட்டமன்ற பேரவைத் தலைவராக இருந்த தனபால் அவருடைய தொகுதி. அதை கூட எடுத்து வெளியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஏன் கொடுத்தாங்க, என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதில் தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி கட்சிக்காரங்க அவங்க இப்போ அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோன்னு தெரிஞ்சாலும் கூட கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஒரு கூட்டணி தலைவருடைய ஒரு குணம். அதுதான் எனக்கு ஜெயலலிதா அவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, எனக்கு எம்ஜிஆர் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் அப்படின்றது. அதான் உண்மை. இப்போ எப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் சொன்ன அந்த சொல்லிக் கொடுத்த பாடத்தை அவர் எப்படி அப்ளை பண்ணுறாருன்னு பாருங்களேன். 4 முறை சங்ககிரியில் ஜெயிச்சவர் யாருன்னா தனபாலன் அவர்கள். அவர் வந்து சட்டப்பேரவை தலைவராக இருந்தார். அவரை அடுத்த ராசிபுரத்தில் நிற்க வச்சாங்க. எப்படி இப்போது 4 முறை ஜெயித்தவர் அவர் எதுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, இல்லை மாற்றுவோம். அப்போ ஏற்கனவே அங்கே வந்து அதிமுகவினுடைய அந்த ஒரு நல்ல ஆட்சி, அதே மாதிரி தனபாலன் என்ற ஒரு நல்ல மனிதனுடைய ஆட்சி இருக்க போய் தான் 4 முறை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ அது என்னுடைய கட்சியினுடைய ஒரு வேட்பாளர். அப்போ என்னுடைய கட்சியை சார்ந்த இன்னொரு வேட்பாளர் நாங்கள் நிறுத்த வச்சு பார்க்குறேன், அந்த ரிஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராசிபுரத்தில் நிற்க வச்சாங்க. இவர் ராசிபுரத்தில் ஜெயிக்கிறாரு. சங்ககிரியில் அந்த தடவை அம்மா போட்ட அந்த அதிமுக வேட்பாளரும் ஜெயிக்கிறார். அதுதான் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து, அதே நேரத்தில் 2 வெற்றியும் வந்து சும்மா ரிஸ்க் எடுத்து தோற்று நிற்கக்கூடாதுல்ல, ரிஸ்க் எடுத்தால் ஜெயிக்கணும். அந்த மாதிரி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ராசிபுரத்தில் இருந்தவரை மறுபடியும் கூட்டு வந்து அவினாசியில் நிற்க வச்சாங்க. அவினாசியில் அவர் தொடர்ந்து கடைசி 2 முறையாக அவர் வந்து எம்எல்ஏ. இப்போ எடப்பாடியார் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாரு. அவினாசியில் 2 முறை தனபால் ஜெயிச்சிட்டாரு. அப்போ அவினாசியை வேறு யாருக்காவது கொடுப்பான், வேறு எங்கேயாவது நிற்க வைப்பான் அவர் அங்கேயும் ஜெயிப்பார். ஏன்னா அவர் நல்ல மனிதர். அதே நேரத்தில் அதிமுகவுக்கு இன்றைக்கி வெற்றியலை வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்றதால கண்டிப்பாக இதுதான் வந்து அதாவது அரசியல் தெரிஞ்சு, அரசியலை கற்றுக்கிட்டு, அரசியலை வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றி மக்களுடைய முன்னேற்றத்தை வாழ்க்கையாக நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்டாலின் எடுத்துக்கிட்டிங்களா, அவர் குளத்தூர் திருவள்ளிக்கணி எடுத்துக்கிட்டிங்களா, அது வந்து உதயநிதி ஸ்டாலின். இதெல்லாம் யார் அப்படின்னா, முன்னால் யாரோ சேர்த்து வச்ச அந்த சிறுக சேர்த்து வச்ச திமுக ஓட்ட இவங்க வந்து இப்போது திருவள்ளிக்கணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, முதல்ல இருந்தே அங்கே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அங்கே வந்து அதிகமாக போலரைஸ்டாக இருக்கிறது யாருன்னா முஸ்லீம்ஸ். அங்கே இருக்கிறது வந்து 70% முஸ்லீம் ஓட்டு. நீங்கள் 1952 அதில் முஸ்லீம் வேட்பாளர்கள் நின்று அவங்க திமுகவுக்காக போட்டி போட்டு 87க்கு அப்புறம் போட்டி போட்டு ஜெயிச்சு அதில் ஒரு நோகாமல் வந்து இப்போ இவர் உதயநிதி ஸ்டாலின் யாருன்னா துணை முதலமைச்சர். இப்படி
வந்து அதாவது அடுத்தவங்க கஷ்டத்தில் நம்ம பணம் அனுபவிக்கிறது வந்து அதிமுகவுக்கும் அது பழக்கம் இல்லை, எடப்பாடியாருக்கும் அது பழக்கம் இல்லை. அது மாதிரி எடப்பாடியார் அவர்கள் விட்டு பிடிச்சி இன்னைக்கு மிகப்பெரிய அதே மாதிரி இப்போ நீங்கள் அதாவது மிக முக்கியமான தொகுதி பெண்ணகரம். அந்த பெண்ணகரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அங்கே வன்னியர்கள் வந்து அதிகமாக போலரைஸ்டாக இருக்கக்கூடிய இடம். அங்கே எதுக்கு கம்யூனிஸ்ட்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர் பலர் கேள்வி கேட்டாங்க. இல்லை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே 12,000 ஓட்டில் ஒரு கம்யூனிஸ்ட், அதாவது பாமகவுக்கு கொடுக்காம அங்கே 12,000 ஓட்டில் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய திமுகவுடைய வேட்பாளர் இன்பசேகரனை ஜெயிச்சாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே அலை அப்படின்றது இன்றைக்கி எடப்பாடியார் அலை அப்படின்றது ஆயிடுச்சு. இன்றைக்கி இபிஎஸ் மாடல் தான், இனி திராவிடன் மாடல் 2.0 அதெல்லாம் இனிமேல் அந்த ஊருட்டுலாம் இனிமேல் செல்ல போவதில்லை. இப்போ இனிமேல் வீசப்போகுது எடப்பாடியாரோட அலை, இனிமேல் இருக்க போகுது இபிஎஸ் மாடல். அப்போ ஆன்டி இன்கம்பன்சின்னு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் வந்து திமுக பல காரணங்களுக்கு திமுக இருக்குது, அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். அதில் திமுக வெறுப்பு அப்படின்றதுல அதிமுக இந்த தடவை கண்டிப்பாக 7லேருந்து 10% வித்தியாசத்தில் வெற்றி பெறுமாறு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆமாம். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த தொகுதி பங்கீட்டில் வந்து எடப்பாடி அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு லிஸ்ட்டுமே வெளியிடல. யாருக்கு எந்த தொகுதி கொடுக்க போறாருன்னு தெரியல. அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. பிஜேபி வந்துட்டு நிறைய சீட் கேட்குறாங்கன்னு இப்படி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. அதே இந்த பக்கம் பார்த்தா டிஎம்கேல என்னதான் அவங்க தொகுதி பங்கீடுகள் கொடுத்துருந்தாலும் கட்சிக்குள்ள நிறைய சலசலப்பு இருந்தது. விசிகாக்கு 3 சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேல்முருகன் அவர்கள் வந்து கட்சியை விட்டே வெளியேறி இருந்தார். அப்படி இருக்கப்போ இப்போ இவரே மொத்தமாக எல்லாத்துக்கும் வந்துட்டு இத்தனை தொகுதிகள் அப்படின்னு பிரித்து கொடுத்துருக்க போவும் இதெல்லாம் சரியான ஆட்கள் கிட்ட தான் கொடுத்துருக்காங்களா, இத்தனை தொகுதிகள் பிரித்து கொடுத்துருக்காங்கன்றப்போ எத்தனை தொகுதிகளில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விமர்சனங்களும் இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த தடவை திமுக ஜெயிச்சாலும் கூட திமுகவினுடைய கூட்டணி கட்சியினர் அனைவரும் ஏறக்குறைய 90% தோல்வி வீதம் தழுவார்கள் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா திமுககாரன் அவங்க யாருக்கும் வேலை பார்க்க தயாராக இல்லை. இவங்க திமுகவுக்கு வேலை பார்ப்பாங்களா, வேலை பார்க்க தயாராக இருந்தாலும் திமுக கடைசி கொஞ்ச நாளில் அவங்கள கேவலப்படுத்தினதில் அவங்க வந்து அதில் விரக்தி அடைஞ்சிட்டாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் காதர் மொய்தீன் வெளியே வந்து சொல்கிறாரு, தேமுதிக 5 சீட்டு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க, மீதியை பூரா எங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் தேமுதிக 10 கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து அவர் 2 தொகுதி வாங்கியிருக்கிறாரு. அவர் சொல்கிறார் இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் கட்சியினுடைய நிலைமை. ஒன்றும் இல்லை, 0.43% 2021 0.43% வாங்கிய தேமுதிகவுக்கு 10 சீட்டு. ஆனால் 1% வாங்கிய இந்திய கம்யூனிஸ்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேறு 5 சீட்டு. அதே மாதிரி 0.88% வாங்கின விசிகாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 சீட்டு. இது எந்த மாதிரியான கூட்டணி தர்மம்னு கேட்குறாங்க. எதுக்கு, ஆன் வாட் பேசிஸ் நீங்கள் தேமுதிகவுக்கு 10 சீட் கொடுத்தீங்க? வெறும் 1/2% கம்மியாக இருக்கான், அவனுக்கு 10 சீட்டு. 1% நெருக்கி 1% மேலே இருக்கிற எங்களுக்கும் 5 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு, அது எப்படி, எந்த வகையில் நியாயம்? அப்படி தேமுதிக உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? தேமுதிக 2024 அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தது. அப்போ உங்க கூட கூட்டணி வச்சுருந்தாலும் இதை நீங்கள் பண்ணால் ஒரு இதில் என்னென்னா 4% நெருக்கி ஓட்டு வாங்கிய கமலஹாசன் அவர்களுக்கு சீட்டே கொடுக்கல. அப்போ இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மட்டமான நிலை. ஒரு மக்களினுடைய தொண்டன் வேலை பார்க்க போகிறதில்ல. கமலஹாசன் சும்மா சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா, இப்போ நீங்கள் ரெட்ஜெயின் மூவிஸ் வச்சு அவருடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட வரக்கூடிய ஒரு படம் வந்து ஓடிடுச்சுன்னா அவருக்கு அது போதும், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் பணத்தை அடிச்சுட்டு அவர் பாட்டு வீட்டில் இருந்தார். ஆனால் இன்றைக்கி மக்கள் நீதி மையத்தினுடைய ஒரு தொண்டனாக திமுக ஜெயிக்கணும்னு நினைப்பானா, வேலை பார்ப்பானா? அப்போ இப்படியான ஒரு மனநிலை உருவாக்குனீங்க. எப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வெளியில் வந்துட்டு துரைமுருகனை பார்க்க டைம் கொடுக்காம, அமைச்சர் துரைமுருகன் இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திமுகவின் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வலதுகரமாக அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை பார்க்க அனுமதிக்காமல், பார்க்குறதுக்கு டைம் கொடுக்காம துரைமுருகன் கண் கலங்கிட்டு அழுதுட்டு போனதை நான் பார்த்தேன். இந்த வேல்முருகன் பார்த்தான். இதை துரைமுருகனால் மறுக்க முடியுமான்றார். இப்போ துரைமுருகன் இன்றைக்கி கூட்டணியில் இருந்து அந்த கூட்டணியில் நடந்த அனைத்து அசம்பாவிதங்களையும் கேடுகட்ட சம்பவங்களையும் இன்றைக்கி வெளிச்சப்பட்டு காட்டியிருக்காரு. அவருக்கு 1 சீட்டு கொடுத்துருந்தா அந்த பிரச்சனை தேவையா? அவருக்கு கொடுக்கல. இப்போ அவர் போய் இருக்கிற எல்லாருடைய மனநிலையும் மாற்றுவார்ல, அப்போ அது வருது இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ மதிமுக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 சீட்டு நீங்கள் உதயசூரியனுக்காக தான் வேலை பார்க்கணும். 1 சீட்டு வந்து நீங்கள் என்ன சீட்டு தேர்தல் ஆணையம் ஒதுக்குதோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னா 3 சீட்டு திமுகவுக்கு எதுக்கு மதிமுக வேலை பார்க்க போகிறாங்க? மதிமுகன்றது திமுகலேருந்து பிரிஞ்சதுக்கு காரணமே திமுகவை அழிக்கணும்னு பிரிஞ்ச ஒரு கட்சி. இப்போ எப்படி திமுக வேலை பார்ப்பாங்க? எந்த ஒரு சந்தோஷத்தில் வேலை பார்ப்பாங்க? அப்போ 6 தொகுதி போன வருஷமே நம்ம தோற்று ஜெயிச்ச அந்த 2021 6 தொகுதி வாங்கின மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு இப்போ 5 தொகுதி தான், 1 தொகுதி உங்களுக்கு கம்மியாக தான் வரும், தேவைப்பட்ட காசை கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க அப்படின்னா எப்படி சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க? இப்படி எல்லாரும் திமுகவினுடைய கூட்டணியில் அதிருப்தி எங்கும் அதிருப்தி தான். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று சண்டைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு காங்கிரஸுக்கு இந்த சீட்டுகளை ஒதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய மேல்மட்ட தலைவர்களே சண்டை போடுற அளவுக்கு காங்கிரஸுக்கு தேவையில்லாத சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறார்கள். இப்படி
ஒரு ஒரு பிணைப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் நேற்று எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய முன்னாள் கவர்னராக இருந்த முன்னாள் தலைவராக இருந்த அக்கா தமிழிசை அவர்களோட மயிலாப்பூரில் ஜேன்னு விளம்பறாரு. அதாவது வெற்றி என்ன சொல்கிறது சந்திப்பை மக்கள் சந்திப்பை நடத்த ஆரம்பித்தார். சூறாவளி பிரச்சாரம்னா இதுதான். ஒரு வெற்றி பிரச்சாரத்தை நேற்றே வந்து மயிலாப்பூர்லேருந்து தொடங்கிட்டார். கபாலீஸ்வரர் கோயில் அம்மன் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அதே நேரத்தில் ஒரு ஒரு முக்கியம் இப்போ அவர் நினச்சிருந்தா அவர் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு அதிமுகலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு இங்கேயாவது நடந்துக்கலாம். கோயம்புத்தூர் தான் அவருடைய கோட்டை, கொங்கு அவர் அடிக்க ஆளே இல்லை, கொங்குல ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் நியாயமாக இருக்கிற கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் தலைவராக இருந்த தமிழிசை அவர்களை கூப்பிட்டு அந்த பிரச்சாரத்தை அந்த கூட்டணியினுடைய அந்த ஒரு பிணைப்பை காட்டுறாரு பாருங்க. அதுதான் அதில் தான் அதிமுகவுடைய வெற்றி அடங்கியிருக்கு. மறுபடியும் இப்பவும் சொல்கிற இந்த கேள்விக்கும் பதிலோட முடிக்கிறேன். 7லேருந்து 10% அதிமுகவுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. அது எந்த மாற்றத்தும் இல்லை. கண்டிப்பா சார். எலெக்ஷன் டேட்டும் அறிவிச்சாச்சு. இன்னும் ஒரு மாசம் கூட முழுசா இல்ல, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த பக்கம் பார்த்தா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் டிஎம்கே ஒரு பக்கம் வந்துட்டு என்ன ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி திராவிடம் 2.0 தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் சார்? அவ்வளோதான். அவங்க இப்போ என்னென்ன காசு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கெலாம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பு பெறக்கூடிய தங்கத்தை ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி பிடிபட்டிருக்காங்க. இன்றைக்கி வாகன சோதனையில் நிறைய திமுகவை சார்ந்த பல பொருள்கள், அதாவது பல கார்களுக்குள்ள பொருள்கள் மறைத்து வைக்கப்பட்டதும் பணம் மறைத்து வைக்கப்பட்டதும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. இனி பணத்தை கொடுத்து மக்களை ஏற்கனவே கடைசியில் தோல்வி பயத்தில் 5000 ரூபா எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டாங்க. புதுசாக இன்றைக்கி உள்ள சம்மர் பேக்கேஜ்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதுவும் எடுபடலை. இன்றைக்கி எடப்பாடியார் வாக்குறுதியை வச்சு முடிச்சிட்டார். மொத்தமாக ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்டார். இன்றைக்கி பெண்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பெண்களும் ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அது நேரத்தில் 10,000 ரூபா இன்றைக்கி ஜெயிக்கவங்க எடுத்த உடனே 10,000 ரூபா போட்டு விடுறாங்க. அப்போ 10,000 ரூபா பொதுவாக பாஜக உட்பட திமுக எல்லாருமே ஜெயிக்கணுன்றதுக்காக பணம் போட்டு விடுவாங்க. பார்த்துருப்போம். இவருக்கு நீ ஜெயிக்கவங்க நான் பணம் போட்டு விடுறேன்றார். நியாயமாக நீ எனக்கு நியாயமாக நான் உனக்கு நியாயமாக இருக்குன்றார். ஸோ அதனால் நீங்கள் பணத்தை கொடுத்து எப்படியாவது எல்லாத்தையும் விலைக்கு வாங்கன்னு பார்ப்பாரு. மக்கள் மறுபடியும் பணத்தை கொடுத்து விலைக்கு போய் மறுபடியும் இந்த ஒரு என்ன சொல்கிறது உயிரை கொடுத்து அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எல்லாம் மறுபடியும் வந்து இந்த 5 ஆண்டுகள் எப்படி நடந்தோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நடக்கும். அதுக்கு தான் மக்கள் ஆசைப்படுறாங்கன்னா மறுபடியும் திமுக காசு வாங்கி திமுக ஓட்டு போடணும். இல்லைன்னா அதிமுக ஓட்டை போட்டு இவர் சாதாரணமாக நம்மளில் ஒருத்தராக வாழ்வார். ஸ்க்ராட்ச் டு ஹீரோவாக இருக்கார். இவரை நம்பி ஒரு தடவை இவரை நம்ம ஜெயிக்க வச்சோம் அப்படின்னா இவர் நம்மளை ஜெயிக்க வைப்பார். கண்டிப்பா சார். என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய நன்றி.